நம்ம இன்னைக்கு எல்லாருடைய ஆல் டைம் ஃபேவரட்டான 5 ஸ்டார் சாக்லேட் வீட்லயே எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். 5 ஸ்டார் சாக்லேட் கூட வீட்டில் செய்ய முடியுமான்னு நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப சுலபமா நம்ம வீட்டில் பெர்ஃபெக்டான சுவையில பண்ண முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணும்போதே பெர்ஃபெக்டான 5 ஸ்டார் சாக்லேட்ஸ் பண்ண முடியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஃபஸ்ட்டு நம்ம கேரமல் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு கடாயில் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அப்படியே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் கலந்துட்டே இருங்க. சர்க்கரை தானாக மெல்ட் ஆகும். அதுக்கப்புறமா இதோட கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், சர்க்கரை தானாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதோட கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், சர்க்கரை முழுமையாக கரைஞ்சிட்டு பார்க்குறதுக்கே தேன் மாதிரி இருக்குது. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 30 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் 30 கிராம் நெய் கூட சேர்க்கலாம். ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் மாறுபடும். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பட்டர் நல்லா உருகுறது வரைக்கும் இது போல் கலந்துட்டே இருங்க. இப்போ பாருங்கள், பட்டர் ஓரளவுக்கு நல்லா உருகிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. இது ஃப்ரிட்ஜில் நீங்கள் டைரெக்டாக எடுத்து அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் க்ரீம் தான் யூஸ் பண்ணணும். சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்ததுக்கப்புறமா இது போல் அதிகமான பபிள்ஸ் வரும். இதெல்லாம் நல்லா அடங்கிட்டு நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் இதை நல்லா கலந்துட்டே இருங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் ஃபார்ம் ஆகிடக்கூடாது. ஸோ கைவிடாமல் நல்லா இது போல் கலந்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது முழுமையாகவே கெட்டியாயிருச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது போல் நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். இது நல்லா கலக்க கலக்க நல்லா கெட்டியாகிட்டே வரும். இதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ஹார்டாக விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம சாக்லேட் செய்ய முடியாது. நான் காமிச்சேன்ல, அந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா இது போல் கைவிடாமல் கலந்துட்டே இருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது. பாருங்கள், முதல்ல விட இப்போ நல்லாவே கெட்டியாக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும். இது நல்லா முழுமையாக ஆறட்டும். இப்போ இது முழுமையாக ஆறிடுச்சு. இது கரெக்டான கன்சிஸ்டன்சிலையும் இருக்குது. இதுதான் இதோடைய பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. நல்லா இது போல் கரண்டியில் எடுக்கிறதுக்கு வருது பார்த்திங்கல்ல, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ணணும். 1 கப் அளவுக்கு மில்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க. அதாவது இது ஒரு 200 கிராம் அளவு இருக்கும். இது நல்ல ஸ்வீட்னஸ் கொடுக்கும். நல்ல ஸ்மூதியான டெக்ஸ்சர் கொடுக்கும். இதை நம்ம டபுள் பாய்லர் மெத்தடில் வச்சு இதை நல்லா உருக்கி எடுக்க போகிறோம். அதுக்கு கீழே உள்ள பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. 1 கப் அளவு தண்ணி. அந்த தண்ணியில் நம்ம வச்சுருக்க இந்த சாக்லேட் பாத்திரம் ஒட்டக்கூடாது. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 30 செகண்ட்க்கு மட்டும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது நல்லாவே உருகிரும். சாக்லேட் லேசான சூட்லேயே நல்லா உருகிரும். டைரெக்டான ஹீட்டில் சாக்லேட்டை கண்டிப்பாக காமிக்கக்கூடாது. இப்போ சாக்லேட் முழுமையாக உருகிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ இது கூட குளுக்கோஸ் சிரப் சேர்க்கணும். அது உங்களுக்கு ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் கூட ரெடி பண்ணலாம். வீட்டில் ரெடி பண்ணுறது எப்படின்னு தெரியணுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. நான் அது ஒரு தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதில் 1/4 கப் மட்டும் குளுக்கோஸ் சிரப் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்ததுக்கப்புறமா சாக்லேட் கெட்டியாக ஆரம்பிக்கும். இதை சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு மாவு பதத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கும். சப்பாத்தி மாவுலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி மாவு போல் கிடைக்கும். இதுதான் நம்ம உள்ளே வைக்க போகிற அடுத்த லேயர். நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணது கேரமல். அது உள்ள நடுவில் வைக்கக்கூடிய லேயர். இப்போ பண்ணுறது அந்த கேரமலை சுற்றி இருக்கக்கூடிய சாக்லேட் லேயர். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. பார்க்கும்போதே நல்ல ஒரு மாவு மாதிரி இருக்குது பாருங்கள். இதை 2 போர்ஷனாக பிரிச்சுட்டு வச்சிடணும். ஒன்று பெரிய போர்ஷனாக பிரிச்சுக்கோங்க. இன்னொன்று கொஞ்சம் கம்மியான திக்னஸ் கம்மியானதாக இருக்கணும். நம்ம நார்மல் 5 ஸ்டார் சாக்லேட் சாப்பிடும்போது பார்த்துருப்போம்ல, மேலே இருக்க லேயர் தின்னாக தான் இருக்கும். அடியில் இருக்க லேயர் நல்லா மொத்தமாக கெட்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பகுதியும் ஒரு பெரிய பகுதியுமா பிரிச்சுக்கோங்க. இதை நீங்கள் இப்படியே கூட சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அப்படியே நம்ம கடையில் வாங்குகிற சாக்லேட் போல் நல்ல சூவியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
இப்போ பாருங்கள் நான் 2 பகுதியாக பிரிச்சுட்டேன். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம இன்றைக்கி சாக்லேட் மோல்டு எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. இது போல் நம்ம வீட்டில் ஏதாவது நம்ம பொருட்கள் வாங்கும்போது அட்டைப்பெட்டி கிடைக்கும்ல, அந்த மாதிரி அட்டைப்பெட்டி எடுத்துக்கோங்க. இது உள்ள வந்து பட்டர் ஷீட் வச்சுருங்க. அப்போ தான் நம்ம டீமோல்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது உள்ள ஃபஸ்ட்டு நல்ல திக்னஸாக இருந்துச்சுல்ல, அந்த லேயரை வச்சுருங்க. அதாவது நல்ல பெரிய போர்ஷனை வச்சுட்டு நல்லா இது போல் செட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பேச்சுலா வச்சு செட் பண்ணிங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்பூன் வச்சு கூட இது போல் செட் பண்ணலாம். நல்ல ஒரு லேயர் மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு லேயரை நம்ம நல்லா செட் பண்ணியாச்சு. இது போல் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம கேரமல் செஞ்சு வச்சோம்ல, அதை வைக்கணும். இப்போ கேரமல் வச்சாச்சு. இந்த கேரமல் கூட நம்ம அப்படியே சாப்பிடலாம். நம்ம கடையில் சாப்பிட்ற கேரமல் சாக்லேட் போல் ரொம்பவே சூவியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே மறுபடிக்கும் இன்னொரு லேயர் இருக்குல்ல, அதை வச்சுருங்க. வச்சுட்டு இதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நல்லா செட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஃப்ரீசரில் ஒரு 1 hour வச்சு எடுத்துடலாம். இது நல்லா செட் ஆயிரும். இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்த கேரமல் லேயர் தான். அது ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா நம்ம சாக்லேட் ஸ்பாயில் ஆயிரும். அதே மாதிரி ரொம்ப வந்து தண்ணியாக இருந்தாலும் சாக்லேட் ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், 1 hour இது ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. இதை நம்ம இப்போ வெளியில் எடுத்துடலாம். நம்ம பட்டர் ஷீட் போட்டனால இது எவ்வளோ ஈஸியாக வெளியில் எடுக்க வருது பாருங்கள். வெளியில் எடுத்துகிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. ஏன்னா இது இப்போ ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை ஒரு சாப்பிங் போர்டில் மாற்றிட்டு கட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம இந்த சாக்லேட்டை கட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த அளவு திக்னஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து கடையில் கிடைக்கிற மாதிரி அப்படியே இருக்கணுன்றதுக்காக இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். இப்போவே பாருங்கள், கேரமல் அப்படியே உருகி வெளியில் வருது. இது சாப்பிடும்போது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். அப்படியே வாயில் வச்சதும் மெல்ட் ஆயிரும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். கட் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து நம்ம வெளி லேயருக்காக சாக்லேட் மெல்ட் பண்ணணும். அதுக்கு 200 கிராம் அளவு மில்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க. மில்க் சாக்லேட் வந்து நல்ல ஸ்வீட்னஸ் கொடுக்கும், நல்ல க்ளோஸியான ஒரு லுக் கொடுக்கும். அதுக்காக தான் சேர்த்துருக்கோம். நீங்கள் முழுமையாக மில்க் சாக்லேட்லேயே கூட பண்ணலாம். லைட் கலர் பிடிக்கும்னா, டார்க் கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா பாதி மில்க் சாக்லேட் அதுக்கப்புறமா பாதி டார்க் சாக்லேட் சேர்த்துக்கோங்க. நான் வந்து அப்படி தான் பண்ண போகிறேன். ஆனால் கடையில் கிடைக்கிற 5 ஸ்டார் வந்து பியூராக வந்து ஒரு லைட் கலரில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த கலரே ஓகேனா நீங்கள் மில்க் சாக்லேட்லேயே முழுமையாக பண்ணலாம். அது இன்னுமே ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். ஸோ எனக்கு இந்த மாதிரி கலர் டார்க்காக இருந்தால் பிடிக்குன்றதுனால நான் இது போல் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கேன். நான் எடுத்திருக்க டார்க் சாக்லேட்டில் கொஞ்சம் கூட சுகர் இருக்காது. நீங்கள் சுகர் உடைய டார்க் சாக்லேட் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதையும் நம்ம டபுள் பாய்லர் மெத்தடில் வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடுபடுத்திட்டு அது மேலே இந்த பாத்திரத்தை வச்சுருங்க. இந்த பாத்திரம் தண்ணியில் ஒட்டக்கூடாது. அப்படி ஒட்டிச்சுன்னா சாக்லேட்டோட டெக்ஸ்சர் மாறிடும். இப்போ சாக்லேட் வந்து நல்லா உருகட்டும். இடையிடையில கலந்துட்டே இருங்க. இப்போ வந்து சாக்லேட் முழுமையாக உருகிருச்சு பாருங்கள். நல்ல ஒரு க்ளோஸியான டெக்ஸ்சரில் இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ வெளியில் எடுத்துடலாம். இடையிடையில சின்ன சின்ன சாக்லேட் துண்டுகள் இருந்ததுன்னா கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. அப்போ அது ஈஸியாக மெல்ட் ஆயிரும். இப்போ கொஞ்சம் கூட சாக்லேட் துண்டுகள் இல்லை, முழுமையாக நல்லாவே வந்து ஒரு க்ளோஸியான டெக்ஸ்சரில் ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதோட சூடு வந்து முழுமையாக ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க சாக்லேட்ஸை டிப் பண்ணி எடுத்துடலாம். இந்த சாக்லேட் மெல்ட் பண்ணுற அந்த டைமுக்குள்ளே நீங்கள் சாக்லேட்டை நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. வெளியில் வச்சிங்கன்னா கேரமல் வெளியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இது போல் டிப் பண்ணுங்கள். நம்ம மெல்ட் பண்ணியிருக்க சாக்லேட்டும் முழுமையாக ஆறி இருக்கணும். அதே மாதிரி நம்ம சாக்லேட் உள்ள லேயர் இருக்குல்ல, அதுவும் நல்லா வந்து சில்லுன்னு இருக்கணும். இது போல் சாக்லேட்டில் டிப் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்க சாக்லேட்டை தட்டி நல்லா இது போல் வெளியில் எடுத்துருங்க. இப்போ இதுக்கு மேலே இந்த மாதிரி டிசைன் பண்ணிடுங்க. நம்ம ஏற்கனவே பவுண்டி பார் சாக்லேட் ரெசிப்பியில் பார்த்துருப்போம்ல, அதே போல் டிசைன் பண்ணிடுங்க. ஹோம்மேட் பவுண்டி பார் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சாக்லேட்டும் ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதே போல் மீதி இருக்க எல்லா சாக்லேட்டும் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிசைன் கொடுத்துட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 hour செட் பண்ணிடுங்க. 1 ஹவருக்கு அப்புறமா நம்ம இதை சர்வ் பண்ணலாம்.
அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான 5 ஸ்டார் சாக்லேட் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம கையாலேயே நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நல்ல ஒரு திருப்தியும் இருக்கும். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 ஸ்டார் சாக்லேட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.